இறப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது உலகத்திலே. வேதனை தான், துன்பம் தான், துயரம் தான். ஆனாலும் அந்த துன்பத்தை பேசிக்கொண்டே, அது குறித்த உரையாடலை கணவரோடு பகிர்ந்து கொண்டே, முதல் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் வருஷம் 10 வருஷமும் பிள்ளை இல்லாட்டின்னு சொல்லலாம். அந்த பிரசவ நேரத்துல கதகதையா 1000 தடவை சொல்லி பையன் தலையாட்டிக்கிட்டே இருப்பான். என்ன வேதனை தெரியுமா, அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி கிடந்துச்சு. அப்பவும் கூட எனக்கு மனசு பூரா என் பிள்ளை மேலதானே இருந்துச்சு. எல்லாமே இருக்கும். ஆளாளுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஃபீலிங்கோ அப்படி சொல்லத்தான் செய்வாங்க, நம்ம கேட்கத்தான் செய்ய, வேற வழியே இல்லை. ஆனால் இத்தனை பெரிய துன்பத்தை எல்லா பெண்களும் ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்களே, என்ன காரணம்? எனக்கு மட்டுமா இது? எல்லாத்துக்கும் தான். உலகத்துல அந்த பொம்பு உன் மனைவிக்கு மட்டும்தான் பிரசவ வேதனை அப்படின்னா வேண்டான்றா, பிள்ளையே வேண்டாம். ஏன் அந்த முடிவுக்கு வரல? எல்லோரும் அனுபவிக்கிற பொழுது எனக்கு மட்டும் என்ன, அது வேதனையாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், ஊருக்கு எல்லாத்துக்கும் உள்ளது எனக்கு ஏற்றுக்கொள்வான். இந்த ஒரு பொது விதியை உள்ளத்துல வைங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை பெரிய துன்பம் என்று சொன்னாலும், என் பிள்ளை மௌத்தா போயிட்டான் இருக்கட்டும், உங்களுக்கு மட்டுமா மௌத்து? ஊர் உலகத்துல மற்ற பிள்ளைங்க மௌத்தா போலையா? எனக்கு நஷ்டமாயிடுச்சு, உங்களுக்கு மட்டுமா நஷ்டம்? ஊர் உலகத்துல நஷ்டமா ஆகலையா? மனைவி இறந்துட்டா, உன் மனைவி மட்டும் தான் இறந்தானா? மற்றவனுக்கு எல்லாம் மனைவி உயிரோடு தான் இருக்கிறாங்களா? எங்க அப்பா இறந்துட்டார், என்னத்தை சொல்லு நீ? உலகம் ரிப்பீட்டு, புதுசு ஒண்ணுமே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல என்னவோ அதுதான், இப்ராஹிம் நபி காலத்துல என்னவோ அதுதான், ரசூலுல்லாஹ் காலத்துல என்னவோ அதுதான். உலகம் முழுக்க இங்க என்னவோ அதான் அமெரிக்கா, அமெரிக்கால என்னவோ அதான் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கால என்னவோ அதான் ஜப்பானு, ஜப்பான்ல எதுவோ ஸ்பெயின், ஸ்பெயின்ல எதுவோ உசிலம்பட்டில் எதுவோ அதான் திருப்பூர். உலகம் முழுக்க எல்லாம் துன்பமற்ற வாழ்வே இல்லை. துன்பம் இருக்கும், எல்லாத்துக்கும் துன்பம் இருக்கு. வேற வேற வேரியன்ட்ல இருக்கு. அவனுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்கு, அவனுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி இருக்கு, அவனுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. 10 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணி பிசினஸ் பண்ண நானு 8 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிடுச்சுன்னு உட்கார்ந்தோம்னா 10 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணிட்டு லாஸ் ஆகி 8 கோடி ரூபாய் லாஸ்ன்னு உட்கார்ந்துருப்பான். வலி 2 பேருக்கும் ஈக்குவல். என்ன, என்கிட்ட இருந்தது மொத்தம் 10 லட்சம், அதுல 8 காலி. அவன்கிட்ட இருந்து மொத்தம் 10 கோடி, அதுல 8 காலி. அவனுக்கும் வழியும் அதே வழி, எனக்கு வழியும் அதே வழி, அனைவருக்கும் வழி என்கிற முதல் சூத்திரத்தை உள்ளத்திலே உள்வாங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடர்படுகிற, துன்பப்படுகிற பல்வேறு தருணங்களில் இருந்து நீங்கள் மீண்டு எழுந்து வெளியே வந்து விட முடியும். அடுத்து இன்னொரு செய்தியை மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் இது குர்ஆனுடைய போதனையே நீங்க சொல்லிடலாம், இஸ்லாத்தின் போதனையே சொல்லலாம். நீங்க ரொம்ப அற்புதமான போதனை. ஆனா இது புரிஞ்சிச்சு அப்படின்னா, இதை கரெக்டா உள்வாங்கி உள்ளத்துக்குள்ள உட்கார வச்சுட்டீங்க, வாழ்க்கை நபிமார்களுடைய வாழ்க்கை மாதிரி தான்.